ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம். நான் உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை, மல்டி தால் தோசை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதில் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சென்னா, அதாவது உங்கள் அதில் என்ன ஒயிட் சென்னா ஒரு ப்ரௌன் சென்னா என்ன வேணாலும் இருக்கட்டும், தோரம்பருப்பு, சிறுபருப்பு எல்லாமே எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ஈக்குவலாக எடுத்துட்டு நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு இதை நல்லா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் இதில் கொஞ்சமாக பூண்டும் சோம்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் தோசை. ஊற்றுறச்சே கொஞ்சமாக அது நான் உங்களுக்கு என்ன போடணுன்றது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது நீங்கள் கிரைண்டரில் ஆட்டினாலும் சரி, இல்லைனா நீங்கள் மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தோசைக்கு தான் வாக்க போகிறீங்க. இது உடனே இன்ஸ்டன்ட் தோசை, உடனே ஆட்டிண்டு உடனே நீங்கள் வாத்து எடுத்துடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் ஆற்றுல நீங்கள் என்ன தால்ஸ் வச்சுருக்கீங்களோ, பச்சைப்பயிறு, மொச்சக்கொட்டை எல்லாமே ஒரு மினிமம் 2 to 3 hours கிட்ட ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு நன்னா அந்த திப்பியாக இல்லாமல் நன்னா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்தேன்னா எல்லா பருப்பையும் அதே அளவு ஈக்குவலில் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பேட்ரு ரெடி ஆகிடுது. இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் உப்பு எதுவுமே போட்டிருக்க மாட்டேன், வெறும் சோம்பும் பூண்டு மட்டும்தான் சேர்த்துறப்பள். இப்போது இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம். ஏன்னா நிறைய தால் சேர்த்துருக்கோம், சில பேர் வயசானவாளாக சாப்பிடவா. ஸோ கொஞ்சம் போல் நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், காரத்துக்கு காரப்பொடி, அதாவது மிளகாய், வெறும் பிளைன் மிளகாய் பொடி. அதுக்கப்புறம் நீங்கள் ஈவன் இதை நீங்கள் நெய்யில் சுட்டு கொடுத்தாலும் சரி, இல்லை கீயில் ஆயில், இந்த மாதிரி உங்களுக்கு சில பேர் நல்லெண்ணெயில் இட்டு சாப்பிடவா. ஸோ உங்கள் அதில் என்ன பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா வரமிளகா, அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொல்லுவா, அது கொஞ்சம் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசையை வாத்துட்டு இது நல்லா நீங்கள் கோகனட் சட்னியோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டேன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவா வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனை. அந்த சோம்பு, சீரகம், பூண்டு சேர்க்குறச்சே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புதுமையான தால் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி சின்னவாள்லேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருமே இது ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவா. இது ஆக்சுவலி 2 பக்கம் நல்லா கோல்டு கலரில் வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா வெயிட் பண்ணணும். கீ சேர்த்தாலும் ஓகே, இல்லை ஆயில் சேர்த்துட்டாலும் ஓகே. பட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி நல்லா பொறுமையாக 2 பக்கமும் நல்லா கோல்டு கலரில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். ஏன்னா தால் இல்லையா, நல்லா வேகணும். ஸோ நம்ம நார்மல் தோசை மாதிரி இப்படி திருப்பி போட்டுட்டுலாம் எடுக்கக்கூடாது. நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்து கோகனட் சட்னியோடு சாப்பிட்டேன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸோட நெக்ஸ்ட் போஸ்ட்டில் சந்திக்கிறேன். மறக்காமல் வாணி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.